ஹலோ வீவர்ஸ், இப்போ நம்ம ஒரு சாதா கட்டிங் தைக்கிறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போ உங்களுக்கு எப்படி தைக்கிறதுங்கிறது முழுசாக தெரிஞ்சிடும். இப்போ புதுசாக பழகிட்டு இருக்கவங்க கூட இதையை பார்க்கலாம், பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் அது தெரியும். கொஞ்சமாக பார்த்தா தெரியாது. இப்போ நம்ம இடுப்பு பகுதியை தைச்சிட்டு இருக்க போகிறோம். இடுப்பு பகுதியில் 48 இன்ச்சு கட் பண்ணியிருக்கிறேன். நம்ம இடுப்பு சுற்றளவு 44 வரும். 4 இன்ச்சு ஜாயிண்ட்டுக்காக விட்டுட்டு தைக்க போகிறோம். அப்போ இந்த பேண்ட் கட்டிங்கில் கிளாத்து பத்தலைங்கிற காரணத்தினால கொஞ்சமாக பத்தலைங்கிற காரணத்துக்கு கிராஸ் பீஸ் கொடுத்துருக்குறேன். அந்த இடத்துல அதுக்கு படிமான தையல் போட்டு மடிச்சிருக்கிறேன். இப்போ நம்ம சைடு பகுதி ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தைச்சிட்டு அதில் படிமான தையல் போட்டிருக்கேன்மா. 2 தையல் படிமான தையல் போட்டிருக்கிறேன். அப்போ தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கிரிப்பாக இருக்குன்னு போட்டிருக்கிறேன். சைடு பகுதி ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டு இப்போ நம்ம சைடு பகுதி ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 2 இன்ச்சு 12 இன்ச்சு கட் பண்ணியிருக்கிறேன். அதில் 2 இன்ச்சு மேல் பகுதி மடிச்சு அடிக்கிறதுக்கு, அதில் 1/2 இன்ச்சு ஃபஸ்ட்டாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த 1.5 இன்ச்சு ஃபுல்லாக மடிச்சு எடுத்துக்கணும். அப்போ 2 இன்ச்சு போயிட்டா 10 இன்ச்சு வரும். இப்போ நான் இடுப்பு சுற்றளவு 44 சுற்றளவும் 10 இன்ச்சு நீளமும் வரும். அது பேண்ட்டுக்கு கீழ்ப்பகுதி நம்ம 36 இன்ச்சு எடுத்திருப்போம். 36 இன்ச்சு எடுக்கும்போது அந்த 4 இன்ச்சு மடிப்பு பகுதிக்கு போயிடுச்சுன்னாக்கா, கால் பகுதி மடிக்கிறதுக்கு மேல் ஜாயிண்ட்டுக்கெல்லாம் போயிட்டா பேண்ட்டோட நீளம் 42 இன்ச்சு வரும். இடுப்பு சுற்றளவு 44 இன்ச்சு வரும் பினிஷ் ஆகும்போது. இப்போ நான் சன்னமாக மடித்து 1.5 இன்ச்சு மடிச்சிருக்கேன். ஒரு சன்னமாக ஒரு சின்னதாக மடித்து அதுக்கு மேலே 1.5 இன்ச்சு வச்சு மடிச்சு அடிச்சிருக்கேன். நான் மடிச்சு அடிச்சுட்டு நாடா கோர்க்கில் இதில் நாடா கோர்க்காம தான் தைச்சிருக்கிறேன். நம்ம அப்புறம் லாஸ்ட்டில் கிளாத் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாடா கோர்த்துக்கலாம். மேல் பகுதி மடிச்சடிச்சாச்சு. இனி கால் பகுதி மடிப்புக்கு போகலாம். இப்போ நம்ம கால் பகுதி மடிச்சடிச்சிட்டு இருக்கிறோம். 2 இன்ச்சு கட் பண்ணிட்டு 2 இன்ச்சு கட் பண்ணி 1/2 இன்ச்சு மடிப்பு பகுதிக்கும், பேப்பர் கேன்வாஸ் 2 இன்ச்சு கட் பண்ணியிருக்கேன். 1/2 இன்ச்சு மடிப்பு பகுதிக்கும் அப்புறம் 1.5 இன்ச்சு உள்ளுக்குள்ளே வைக்கிறதுக்கு இப்போ அதையும் மடிச்சடிச்சிருவோம். மடிச்சடிச்சிட்டு எந்த மாதிரி வேணால் டிசைனில் கால் தையல் போட்டுக்கலாம். ஒருத்தர் 4 தையல் போட்டு கூட டிசைன் பண்ணலாம். இல்லை ஒரு இலை மாதிரி போட்டுக்கலாம், இல்லை பெருக்கல் குறி மாதிரி போட்டுக்கலாம். நம்மளுக்கு என்னென்ன தோணுதோ அதையெல்லாம் செஞ்சுக்கலாம். நான் அந்த மாதிரிலாம் தைக்காமல் நெளி போட்டிருக்கிறேன். நான் 4 ஸ்டிச்சும் போடல. சைடில் ஒரு ஸ்டிச்சு, மேலே ஒரு ஸ்டிச்சு, 2மே போட்டு அதுக்கு நெளியாக தைச்சிட்டேன். இப்போ அதான் மடிச்சடிச்சிட்ருக்குறோம். இப்போ 2 இன்ச்சு கம்மியாயிருச்சு. அப்போ பேண்ட் 42 சைஸுக்கு நம்ம 48 இன்ச்சு கட் பண்ணினோம். இங்கே 2 இன்ச்சு போயிடும். அப்புறம் இடுப்பு சுற்றளவு ஜாயின் பண்ணுறதுக்கு, மேலே 2 இன்ச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு, சைடில் ஜாயின் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே போனால் 42 இன்ச்சு பேண்ட்டு கரெக்டாக வரும். இப்போ நான் கீழேயும் மடிச்சிருக்கேன், மேலேயும் மடிச்சிருக்கேன். 2 பக்கம் மேல் தையல் போட்டாச்சு. இப்போ நம்ம அந்த நெளி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெளியாக போட்டுக்கலான்னு சொல்லி போட்டுட்ருக்குறேன். இந்த மாதிரி போட்டோன்னாக்கா நல்லா கிரிப்பாக நிற்கும். அதுக்காக வேண்டிதான் இப்படி போட்டிருக்கேன். இது ஒரே தையலோட கூட நிறுத்தலாம். ஆனால் நான் மறுபடியும் எஸ் வர மாதிரி போட்டிருக்கிறேன். நம்ம இப்போ கால் பகுதியை சைடு பகுதி ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு 1.5 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிட்டு வந்திருக்கேன். காலில் 7.25 இன்ச்சு வச்சுருக்கேன். 8 இன்ச்சு நம்ம கட் பண்ணினோமா, அந்த இடத்துல மாத்திரம் 3/4 இன்ச்சு வச்சுட்டு கட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஒரே மாதிரி மார்க் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். 2 ஸ்டிச் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது நம்ம கிராஸாக தைக்கிறதுனால எப்போவுமே இழுத்து தைக்கணும்.
கிளாத்து மிஷினில் வச்சோடனே நல்லா இழுத்துட்டு தைக்கணும். இல்லாட்டா தையல் அப்படியே விடு விடு விடுன்னு போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் நீட்டாக தைக்கணும். ஒரு பக்கமாக வச்சுட்டு இழுத்து தைச்சோம்னா கரெக்டாக இருக்கா. நம்ம இப்போ சைடு பகுதி ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு கீழ்கோல் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, 2 பகுதியும் வச்சு மேல் பகுதி நல்ல நல்ல பகுதி உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி வச்சு கெட்ட பகுதியில் வச்சு ஒரு ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 2 ஸ்டிச் போடலான்னு சொல்லி போட்டிருக்கேன். அதை ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ப்ளீட் வைக்கணும். அப்போ இடுப்பு பகுதியை வச்சுட்டு முதல் வந்து இடுப்பு பகுதி வைக்கணும். வச்சுட்டு ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு மேலே வச்சுக்கணும். மேலே வைக்கும்போது கை வந்து ஈஸியாக ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு வரும். அதுக்காக அப்படி தைக்கணும். இப்போ நம்ம கீழ் பகுதி தைச்சிருக்கிறோம். இனி அதுதான் தைக்க போகிறோம் அடுத்தது. அதுக்கு 4ஆக மடித்து எட்ஜு கட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம ப்ளீட் வரணும், இந்த சைடு வந்து கால்கிட்ட கரெக்டாக வரணும்னு சொல்லிட்டு 4ஆக கட் பண்ணியிருக்கிறேன், எட்ஜு கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அந்த சென்ட்ரு பகுதி எடுத்துருக்கிறேன். சென்ட்ரு பகுதி எடுத்துட்டு அதே மாதிரி மேல் பாகம் இருக்குது இல்லையா, அதுலேயும் சென்ட்ரு பகுதி இருக்கும். 4ஆக பிரித்து வச்சுருப்போம். அதையும் இதையும் 2 ஒன்றா வச்சுருக்கேன். வச்சுட்டு ஜாயின் பண்ண போகிறோம். அப்போ நம்ம பாதி அளவுக்கு ஜாயின் பண்ணின பிறகு ப்ளீட் வச்சுட்டு போகணும். பாதி கொஞ்சமாக ஜாயின் பண்ணிவிட்டு இப்படி ப்ளீட் வைக்க போகிறோம். இப்போ நம்ம ப்ளீட்ஸ் வச்சுருக்கோம். சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் வச்சுட்டு சென்டருக்கு கொஞ்சம் தள்ளி வைக்க போகிறோம். அப்போ தான் பேண்ட் போடும்போது லுக்காக இருக்கும். அதனால் அந்த சென்ட்ரு பகுதியில் வைக்காம சைடு பகுதி வர்ற மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கு 2 தையலாக கொடுத்துட்டு ரவுண்டு தைச்சிட்டு 2 தையலாக கொடுத்துட்டு படிமான தையல் 2 தையல் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பிசுறு வராமல் நீட்டாக இருக்கும். அப்போ நான் ப்ளீட்ஸ் வச்சிட்ருக்கேன். நம்ம சைடில் வர மாதிரி வச்சாதான் லுக்காக இருக்கும். ஒரு 8 ப்ளீட்ஸ் வர மாதிரி வச்சுக்கோங்க. 2 பக்கமும் 8 ப்ளீட்ஸு. இந்த பக்கம் 4 ப்ளீட்ஸு, பேக்கில் 4 ப்ளீட்ஸு, ஃப்ரண்ட்டில் 4 ப்ளீட்ஸு வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சென்டரில் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. சைடு பகுதியில் இருந்தால் தான் லுக்காக இருக்கும் போடும்போது. பேண்ட்டு போடும்போது நல்லாயிருக்கும். ஒரே மாதிரி ப்ளீட் வைங்க. ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாம் பார்க்குறதுக்கு நீட்டாக ஒரே மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. சிலருக்கு தைக்க தெரியாதவங்க வந்து ஃபஸ்ட்டு டைம் தைக்கிறவங்களா இருந்தால் தனியாக மார்க் பண்ணி ப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ரவுண்டு வச்சு தைங்க. அது இனியும் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி தைக்க வேண்டாம். இது நல்லா பழகினவங்க தெரிஞ்சவங்க இருந்தால் தைங்க. இல்லாட்டா தனியாக ப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த ரவுண்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 44 இன்ச்சு வருதானு. அப்போ இடுப்பு சுற்றலும் நம்ம 44 இன்ச்சு கட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அதை வச்சு கரெக்டாக தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்ல பகுதி வைக்கணும். வச்சுட்டு அதுக்கு மேல் பகுதியும் நல்ல பகுதி வச்சு 2 பக்கம் தைக்க பக்கம் வந்து கெட்ட கெட்ட பகுதியாக இருக்கணும் ஸ்டிச் போடுறதுக்கு. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தைச்சாச்சு. இதை வந்து கரெக்டாக படிமான தையல் 2 ஸ்டிச் பண்ணிடலாம். ஒரு தையல் போட்டால் நல்லா இருக்காது. பிசுறு மேல் நோக்கி வச்சு 2 தையல் போட்டுருங்க. அது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அந்த மாதிரியும் தைக்கலாம். 2 தையல் போட்டும் தைக்கலாம். இல்லைன்னா ஒரு தையல் தைச்சிட்டு ஓவர்லாக்கும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து தைச்சிட்டு நெளி நெளியாக கூட போட்டு தைக்கலாம். இனியும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்படி வேணால் தைச்சிக்கலாம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தாற் போல். அப்புறம் நாடா கோர்த்துக்கோங்க. இதில் நான் நாடா கோர்க்கறது வந்து சொல்லி கொடுக்கல, தைக்கிறது மாத்திரம்தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கி போட்டுக்கிட்டாலும் சரி, அதே கிளாத்து மீதி இருந்ததுனாக்கா அதுலேயே தைச்சிட்டு போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். எப்படியும் 50 இன்ச்சு நாடா தைச்சாதான் அந்த பேண்ட்டு 44 சைஸுக்கு வரும். அப்படி தைக்கும்போது நாடா கோர்க்கும்போது வெளியே வராமல் இருக்கிறதுக்கு அந்த சைடு பகுதியில் நீங்கள் இப்போ ப்ளீட்ஸ் வச்சிங்க இல்லையா 2 பக்கம், அப்போ அந்த மேல் பகுதி மடிச்சடிச்ச இடத்துல வந்து பேக் நோக்கி ஒரு 2 ஸ்டிச்சு நகராமல் போட்டுக்கோங்க. அப்போ வந்து வெளியே வராது. நம்ம துவைக்கும் போதோ ஏதாவது வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக வெளியே வரும். அந்த மாதிரி வராத அளவுக்கு அந்த இடத்துல தைச்சிட்டிங்கன்னா அப்படியே கரெக்டாக நிற்கும். 2 பக்கம் ஒரே மாதிரி நாடா வரும்.